என்னுடைய ஆதரவின் உறவுகளே, அதே போல சொல்லமான கல்வியுடைய சட்டமன்ற உறுப்பினர் கணேசன் அவர்களே, எங்களுடைய குமரவேலின் அண்ணன் உடன்பிரவாத சமுதாயத்துடைய தலைவர்களே, பொறுப்பாளர்களே, அவர்கள் அனைவருக்கும் அவருடைய தந்தையாக இருந்தால் எனக்கு ஒரு 30-40 ஆண்டு காலம் எனக்கு சிறு வயதிலிருந்து இருப்பதை போல எல்லோரும் என்னை என்னுடைய குமரவேலனாக இருந்தாலும் சரி, மோகன்குமாராக இருந்தாலும் சரி, போல என்னை பாதிக்க மாட்டோம். ஒரு 45 ஆண்டு காலம் அந்த குடும்பத்தில் ஒரு பிள்ளையாக என்னை வளர்த்தவர்கள் ஏதாவது சொன்னால் அந்த அளவுக்கு நான் 45-50 ஆண்டு காலம் வளர்வதில் என்னை வேற்றுமை காணாமல் அந்த குடும்பத்திலே வளர்த்து அவர்கள் ஆளாக்குவதில் என்னையும் அதை பாவித்தார்கள் என்பது இந்த மக்கள் சொன்னார். அண்ணன் அவர்கள் சொன்னதிலே இந்த சமுதாயத்தை பொறுத்தவரை அறிவு சார்ந்த சமுதாயம். எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்தில் விவரம்னா ஒரு 10 வயசு 15 வயசு. எங்கள் ஊரில் இருக்க கணக்கு புலவரா நம்மளால தான் இருப்பாங்க, நாட்டாமே நம்ம தான் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்துச்சு என்ன வந்துச்சுன்னா எனக்கு முழுசாக தெரியாது. இன்னைக்கு இருக்க கணக்குள்ள படிச்சுருக்கான வழியில எந்த இடத்துல எந்த கல்வின்னு சொல்லி மிக்சர் போட்டு அளந்து பார்த்தா கூட அவனுக்கு சரியான இது தெரியாது. ஆனால் பழைய கணக்குல எவ்வளவு கணக்குலாம் உட்கார்ந்து வெத்தரமாக போட்டு இந்த மூலையில இந்த இடத்துல அந்த சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை தலையாரி போய் பார்த்தா அந்த தலையாரி பார்க்க அப்படி பெரிய இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தவங்கெல்லாம் நோட்டை பார்த்தோ ஏதோ பார்த்தோ சொல்றது கிடையாது. அவர் சர்வே நம்பரை பார்த்து இந்த இடத்துல இந்த அனுமதி இந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது அது ப்ராக்டிக்கலாக அனுபவம் தான். அவங்க படித்தது 5ஆவது படிச்சிருக்கலாம், 10ஆவது வரைக்கும் 12ஆவது படிச்சிருக்கலாம். இல்லை, இந்த அனுபவம்ன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இதுதான், அறிவுபூர்வமானது. காலப்போக்கில் எல்லாருமே படித்து வரவங்க எல்லாத்துக்குமே எல்லாத்தாலையும் இப்போ படிச்சுட்டா கூட அனுபவம்ன்றது ரொம்ப பெருசு. சில பேர்னால சில பிரச்சனைகள் உருவாகிறது பல என்னடா கொடுக்கூடா போட்டு போகிறான், இல்லைன்னா யூரியாவில் ஒரு பிரச்சனை ஒரு பட்டா போட்டு போகிறான், அதை சமாளிக்கிறதுக்கு நாங்கள் உருவாக்குறோம். அப்போலாம் அப்படி இல்லை. அப்போலாம் எங்கள் விவசாய காலத்தில் விவசாயிக்கு இப்போ நாங்கள் இன்கம் டேக்ஸ் இருந்துச்சு. அப்போ ரெவி கொடுக்குறோம். ரெவி தாசில்தாருக்கு விவசாயத்தில் நெல்லில் விளைஞ்சா அவங்களுக்கு வரி கட்டணும். அப்போ அதெல்லாம் யாரெல்லாம் படிக்கிறாங்க, அந்த கணக்கில் தான் படிக்கணும். தாசில்தார் பல விவசாயிகள் பார்த்துக்க மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இருக்கு கேட்டத்தாலாம் மாதிரி இந்த சமுதாயம் இன்றைய குழந்தை சமுதாயம் இல்லை, பல நூற்றாண்டு காலத்துக்கு முன்னதாகவே அது வாழையடி வாழையாகவே வளர்ந்தது என்பதை நான் நேரம் ஒழுகிறேன். அதனால் கணக்காக பணமாக வந்ததிலிருந்து சொன்னார். பிள்ளைவாளர்கள் என்பது அது ஒரு பெரிய சமுதாயம். அந்த சமுதாயத்தில் நீங்கள் சில இடத்துல எஃப்சியாக இருக்குது, சில இடத்துல பிசியாக இருக்குது. ஆனாலும் இப்போ எங்கள் அண்ணா ஒன்று சொன்னார், இது மாதிரி இருக்கிறதுல ஒதுக்கீடு பற்றி சொன்னார். நான் சொல்கிறேன், அந்த ஒதுக்கீடு முறையாக இல்லை அப்படின்னு அதை சேர்றதுல எல்லா சமுதாயம் சேர்ந்து போகிறாங்க. அதில் நம்முடைய சமுதாயம் அதை கணக்கெடுத்து ஜாதிவாதியாக கணக்கெடுத்து நீங்கள் அதை ஒதுக்கணும். அப்போ தான் அது முறையாக இருக்குன்னு சொல்கிறதுல எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு சும்மா பார்வையில் வெளியே சொன்னாங்க. அந்த புலத்தோர் சமுதாயம் மட்டும்தாங்க, அப்படி இல்லை. எல்லா சமுதாயமும் சேர்ந்து தான் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் போய் அது முறையாக அதுக்கு எடுக்கணும், சட்டம் எடுக்கணுன்றதுல ஒட்டுமொத்தமான சமுதாயத்துடைய தன்னுடைய உணர்வுகளை இங்கே வெளிக்காட்டாங்கன்றது எனக்கு ஓரளவுக்கு தெரியும். அதனால் அதில் பாகுபாடு இல்லாமல் யாராருமே தலைமையிலிருந்து எந்தெந்த சமுதாயத்தினுடைய ஒதுக்கீடு இருக்கிறது
எல்லா சமுதாயத்திற்கும் அவரவர்கள் சமுதாயத்தினுடைய எண்ணிக்கைக்கு அந்த முக்கியத்துவத்தை தர வேண்டும் என்பதில் இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு மாற்று கருத்து இருக்கிறார். ரீதியாக என்ன நினைப்பார் என்பது எங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். எனவே நம்முடைய திறமை இதை சொன்னார் குமரவேல். ஏன்னு சொன்னீங்கன்னா எவ்வளோ பெரிய திறமையான அறிவு சார்ந்தா கூட இந்த ஒதுக்கீடு என்னை பொறுத்தவரையில நான் எல்லாத்துலையும் நான் பாடப்பட்டவன். அதிலையும் மூலமாக உள்ளபூர்வமாக நான் சொல்லி தெரிய வேண்டியது இருக்காது என்று நான் நினைக்கிறேன். எனவே அப்படிப்பட்ட இந்த நிகழ்வுகளை கலந்து கொள்வது நான் பெருமையாக இருந்து இந்த சமுதாயம் வாழையாக எல்லா இடங்களிலும் உயர வேண்டும் இந்த நேரத்தில் சொல்லி உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைக்க வேண்டும். அதில் முதல் நீங்களுக்கும் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல வேலை வாய்ப்புகளில் அந்த முக்கியத்தை பெற வேண்டும் என்று வாழ்த்து நன்றி.